திருமணம் முடிச்சதோட பிரச்சனை தொடங்கிடுது. எங்க பிரச்சனை தொடங்குதுன்னா, நீங்க பார்க்கிற டிராமா, நீங்க பார்க்கிற நாடகம், நீங்க பார்க்கிற படம் சுத்தமா என்ன பொறுத்தளவுல இது ஹராம் சர்டிபிகேட் கொடுத்தது இல்லை. நம்ம இங்க நோன்பு பிடிச்சிட்டு போய் படத்தை பார்த்துட்டோம்டா, அல்லது நோன்பு அல்லாத காலத்துல படம் பார்த்தாலும் சுத்தமான விபச்சாரம். இது முழுக்க விடணும். கண்கள் செய்கிற விபச்சாரம். ஒரு ஆணும் பெண்ணும் கைகோர்த்து போறத அந்நிய ஆணும் பெண்ணும் நம்ம பார்க்கலாமா? கைகோர்த்தா போறாங்க. என்னெல்லாம் நடக்குது? இந்த படத்துல என்ன சித்தாந்தத்தை உங்க பிள்ளை கொடுத்தாங்க தெரியுமா? நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு உங்க புள்ள அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிடும். படத்துல நிறைய சிந்தனைகள் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த படத்துல சாதாரண இந்தியாவில் இன்னைக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு அந்நளவா ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. 53% இந்தியர்கள் இளைஞர்கள் புகைப்பிடிப்பதற்கு காரணம் திரைப்படம் பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஏன்? என்னப்பா திரைப்படத்துக்கும் புகைப்பிடிக்கிறதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் மீடியாவுல சிலது ஏழாது சென்சர் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஏன்னா கேன்சர் ப்ரொஹிபிட்டட். இதெல்லாம் இது பண்ணுவாங்க. சோ சிகரெட் குடிக்கிற டைம்ல கேன்சர் வந்து புற்றுநோய் வந்து செத்து போயிடுவாங்க. சோ அவங்க மார்க்கெட் பண்ணணும். இந்த மைக் வித்து படணும்னா மார்க்கெட் பண்ணணும். எதுவா இருந்தாலும் மார்க்கெட் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பயான் இருக்கணும் மக்களுக்கு அறிவிச்சா தானே வருவாங்க. மார்க்கெட் பண்ணணும். சிகரெட்டை மார்க்கெட் பண்ணணும். ஒரு பிரியாணி இருக்கிறது, பிரியாணி மேல எழுதியிருந்தா இது கேன்சரை உருவாக்கும். எவனாவது பிரியாணியை சாப்பிடுவானா? இலங்கையில சிகரெட் பெட்டியில அடிச்சே வச்சிருப்பாங்க. கேன்சர் புகைப்படத்தை போட்டு இது கேன்சரை உண்டாக்கும். அப்ப எவனாவது அவிஞ்ச பிரியாணி இது சரியில்லைப்பா 10 நாள்ல பிரியாணி என்று சொன்னா அவன் சாப்பிடுவானா? சோ அப்படி போட்டு இருந்தா அந்த பெட்டியில பார்த்து பார்த்து எடுக்கிறான்டா. அது எப்படி என்று கேட்டீங்கன்னா, இதுக்கு மார்க்கெட் பண்ணணும். எப்படி மார்க்கெட் பண்ணணும்? இளைஞன் கையில அதை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? ஆம்பளை ஒரு டம் அடிக்கணும். அப்படி கொடுக்கணும். அவனுக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் இந்த சிகரெட்டை கையில கொடுக்கணும். காதல் தோல்வியா அட்டி அப்படின்னு கொடுக்கணும். இப்படியான சித்தாந்தங்களை கொடுக்கறதுக்கு ஸ்டேட் மீடியாவோட போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா அதை சென்சர் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. ஏறாது. அது எப்படி கொடுக்கலாது? சோ இதுக்கு அவங்க எடுத்தது, இந்த மாஃபியாக்காரவங்க எடுத்த இடம் திரைப்படம். நீங்க நினைக்கிறீங்க நடிகர்கள் நடிக்கிறாங்க, உங்களுக்கு பல கோடி சாக்கல போகுது. இந்த கூத்தாடிகளுக்கு பல கோடிகள் அல்ல, அதை விட பல கோடிகள் மாஃபியாக்காரவங்க போடுறாங்க உள்ளுக்குள்ள. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு திரைப்படத்துக்கு சிகரெட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நடிகர் முன்னாடி நிக்கிறார், அவருக்கு முன்னாடி கேமரா இருக்குதுன்னு சொன்னா அவர் ஒரு சிகரெட் குடிக்கிறா என்ன சொல்லுவார்? எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட், ஐ அம் கமிங். அவர் அங்கால போய் ஒரு சிகரெட் குடிச்சிட்டு வருவார். என்ன, எனக்கு ஸ்மோக் பண்ணணும்பா, நீ வெயிட். இவ்வளவு கேமரா, ஒரு திரைப்படம், ஒரு பெரிய படம் எடுக்கிறா, அங்கால ஒரு கேமரா, இங்கால கேமரா, ஜிமிஜி மேலால கீழால அங்கால இங்கால, அதுக்கு முன்னாடி மேல போட்டு ஒரு அடி அடிக்கிறாருண்டா அவர் விலை போயிட்டாருன்னு அர்த்தம். அது ஸ்கிரிப்ட். அது நீ இந்த இடத்துல சிகரெட் குடிக்கணும், இப்படித்தான் குடிக்கணும், இப்படித்தான் அடிக்கணும், வேகமா குடிக்கணும், எல்லாம் ஸ்கிரிப்ட். ஏன் ஸ்கிரிப்ட் போடுறாங்க தெரியுமா? இளைஞர்கள் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலைமை வேணும். இளைஞர்களுக்கு தலைமை இல்லாம இயலாது. அவங்களுக்கு யாராவது ஒரு ஆள் பின்பற்றணும். அப்படின்னா இளைஞர்கள் ஒரு பண்பு. இளைஞர்கள் தலைமை தேடுவாங்க. பைஜிசி நீங்க வந்து இங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க, இங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னா கல்வில இளைஞர்களுக்கு போயிடும் அல்லாஹ்வோட தூதர். அப்படி இல்லைண்டா இளைஞர்கள் உயிரை கொடுக்க ரெடியாகும் ஒரு தலைவருக்கு. அவங்க தலைவர் தேடுற நேரம் திரைப்படம் அந்த தலைமையை உருவாக்கும். மேலே இருந்து குதிக்கிற மாதிரி, 4 பேரை குத்துற மாதிரி, வீரமா பேசுற மாதிரி அந்த இளைஞருக்கு தெரியாமலே இதுக்கு சொல்லுவாங்க. இது யங் பிளட்டை பொறுத்தளவுல அது ரொம்ப பலமா இருக்கு. அதான் பலமான காலம். அந்த பலமான காலத்துல சாதாரணமா அவங்க தனியா வாழ மாட்டாங்க. 5 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா சாதாரணமா பார்த்திருப்பீங்க. ஒரு இளைஞர் எடுத்துக்கொண்டீங்கன்னா கடைக்கு போனா 10 பேர் போவாங்க. திரும்பி வர்ற நேரம் சாதாரண ஒரு சப்பாத்தி 4 வாங்குறதுக்கு 4 பேர் போயிட்டு வருவோம். அதே ஒரு 50 வயசுல சப்பாத்தி வாங்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை. நீங்களே காலை இழுத்து போயிட்டு வரணும். ஏன்னா அப்பா அது வராது. இளமை என்றா அந்த பறவைகள் பறக்கும் பார்த்திருப்பீங்களா? காலையில் ஒரு பெரிய பறவை கூட்டத்துல இப்படி இந்த மாதிரி ஷேப்ல, முக்கோண ஷேப்ல பறக்கும். முன்னாடி ஒரு பறவை, பின்னாடி இப்படி ஷேப்ல பறக்கும். அது யாருப்பா முன்னாடி பறக்குறா? அது அப்படியே ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துரும். பின்னாடி வர்றது இப்படி சிறகு இப்படி வச்சுட்டு வரும். இது வேகமா ரொம்ப கஷ்டப்பட்டு சிறகு அடிச்சு முன்னாடி போகும். டயர்ட் ஆன உடனே அது பின்னுக்கு வர இன்னொரு பறவை முன்னாடி வந்து லீட் பண்ண ஆரம்பிக்கும். அது பின்னாடி உள்ள பறவைகளுக்கு சும்மா நார்மலா போலாம். ஒரு ஆள் டயர்ட் ஆகுவார், அதுக்கப்புறம் அந்த செட்டப்ல அப்படி போகும். இதே மாதிரிதான் இளைஞர்கள் ஒரு டீமா இருந்துட்டாங்கடா, மூஞ்ச பார்த்து இவர் செயலாளர், இவர் பொருளாளர் அப்படிலாம் போட மாட்டாங்க.
அவரை ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆளை லீட் பண்ண வச்சிருவாங்க. ஆனா அந்த இளைஞர்களுக்கு வேலை வேணும், அவங்களுக்கு ஒரு பெரிய இது வேணும். சோ அவங்க எல்லாத்தையும் விட பெரிய ஒரு லீடரை எதிர்பார்ப்பாங்க. அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணும் படம் கொண்டு வந்து பல கோடி பல பில்லியன் செலவழிச்சு என்னெல்லாம் பண்ணேலுமோ ஒரு கிழவனை கூட்டி வந்து உட்கார வச்சு பொடியனாக்கி அவனை என்னெல்லாம் வைக்கணுமோ இங்க இருந்து தள்ளி விட்டா விழுந்துருவான். அந்த மலையிலிருந்து அந்த மலையை குதிக்கிற மாதிரி காட்டி இவனும் ஏமாந்து அவனும் ஏமாந்து எல்லாத்தையும் ஏமாத்தி எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த பொடியனை காட்டிட்டு இப்படி ஒரு வெட்டிடுவான் ஷர்ட்ல. இவன் நாளையில இருந்து ஷர்ட் எடுத்து வெட்டிட்டு போயிடுவான். ஏனண்டா அவனுக்கு வெக்கம் இல்லாம இல்ல, வெக்கம் எல்லாம் இருக்குது. சாதாரணமா நீங்க போய் பாருங்க பார்ப்போம், இந்த டெனிம் ட்ரவுசர்ல ஜீன்ஸ்ல ஓட்ட போட்டு போறான் பாருங்க. அவனுக்கு சொல்லி இங்கெல்லாம் நிறைய ஓட்டப்பா, நீ வேண்டுமென்றே ஓட்ட போட்டிருக்கிற அந்த ஜீன்ஸ் அப்படிதான் விற்கிறான். நான் ஷர்ட்லயும் நாலு என்ன செஞ்சு அயன் பாக்ஸ் கொஞ்சம் வச்சு ஒரு பெரிய ஓட்டையா போட்டுட்டு முடித்துட்டு போமான்னு சொல்லி பார்ப்போம். வெட்கப்பட்டுருவான். அவனுக்கு வெட்கம் எல்லாம் இருக்குது. அதே அயன் பாக்ஸ்ல கொண்டு வந்து அந்த கதாநாயகம் வச்சுட்டான்னு வைங்க, இவனும் அதை மாதிரி வச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு என்ன வேணும்னா தலைமை என்ன செய்யுது, தலைவர் என்ன செய்கிறார். இப்ப இதுலதான் இளைஞர்கள் புகைப்பிடித்தலுக்கு வர்றாங்கன்னு இந்தியா அறிக்கையை தான் நான் சொல்றேன். நான் வேற அறிக்கைலாம் சொல்றேன். 53% 53 விதமான இந்தியர்களுக்கு காரணம் அது. இப்ப அதே பாயிண்ட கொண்டு வாங்க. நீங்க உட்கார்ந்து நாடகம் தான் பாக்குறீங்க, நாடகம் தான். அதுக்குள்ள போட்ட சித்தாந்தம் என்ன, அதுக்குள்ள போட்ட சித்தாந்தம் என்ன, சமத்துவம். இந்த சித்தாந்தத்தை போட்டா வாழ மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ முடியாது. இப்ப நான் சைக்காலஜில உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்காட்டு, ஏன் வாழ முடியல பாருங்க. திரைப்படத்தை நிறைய லவ் காதலை பத்தி நிறைய பேசுவாங்க. காதல் காதல் காதல். இந்த காதலை பத்தி பேசுற எவனுமே உலகத்துல ஒழுங்கா அந்த திரைப்படத்துல நடிக்கிறவங்க டிவோர்ஸ் தான் நிறைய பேர். அவனுக்கு வாழ்க்கையே இல்லை. நல்ல புரிச்சுக்கோங்க பாயிண்ட நான் சொல்றேன், இது உங்களுக்கும் சேர்த்துதான். உங்க வீட்டுல பிரச்சனையா இருந்தா அல்லது உங்களுக்கு சில நேரம் சில பிரச்சனை வர்றதா, இது சைக்காலஜிக்கல். நான் இப்ப ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் எடுத்துட்டு வரேன். சைக்காலஜி ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் பயாலஜி. உள்ளுக்குள்ள எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா 4 ஹார்மோன்ஸ் இருக்கு. நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ற சித்தாந்தத்தை படிச்சுட்டோன்னு வைங்க, எங்களுக்கு ஓரளவு தப்பலாம். ஃபர்ஸ்ட் டோபமைன். டோபமைன்ற ஹார்மோன் இருக்கு. இவர் தான் காதலுக்கு முக்கிய காரணம். இன்னொன்று இருக்குது நமக்குள்ள, அதாவது ஆம்பளைக்கு ஒரு ஹோமோன், பெண்ணுக்கு ஒரு ஹோமோன் இருக்கு, டெஸ்டோஸ்டெரான், ஈஸ்ட்ரஜன். அது பெண்ணுக்கு சுரக்கிற நேரம் அவங்களுக்கு ஆசை வரும், ஆம்பளைக்கு அவங்க ஆன்மை வளரும். ஆனா இப்ப காதலுக்கு என்ன காரணம், கல்யாணம் முடிச்ச போற அந்த ஈர்ப்பு இல்லாம போகுது. நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. காதலிக்க போக்குள்ள சூப்பரா இருக்குது, கல்யாணம் முடிச்ச போற இல்ல, இன்னொரு பொம்பளை தேடி போய் காதலிக்க பாக்குறது. இப்ப அவளே திருமணம் முடிக்கிற மாதிரி பாக்குறது. இல்லைன்னா காதல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கதான் பிரச்சனை, இங்கதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை எப்படி நிவர்த்தி செய்யலாம், சைக்காலஜி என்ன சொல்லுது, பயாலஜிக்கலி நம்ம பார்ப்போம், அப்புறம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்ப இந்த டோபமைன் என்ன பண்ணா நல்ல சுரக்க ஆரம்பிச்சு, நல்ல சுரப்பிட்டு வைங்க, நல்ல ஸ்பைக் ஆயிட்டுண்டா எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகும், நல்ல எக்ஸைட் ஆயிரும் அவனுக்கு. அதுக்கு பிறகு அந்த புல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிக்கும். சோ இந்த டோபமைன் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு கம்மி ஆகுதான் உளவியல். அதாவது சொல்றாங்க ஏன் கம்மி ஆகுது தெரியுமா, இந்த மைக் ஒண்ணுதான் இருக்குது, ஒரு 2 மைக் இருக்குது. நீங்க 20 பேர் இந்த மைக்கை கேட்கறீங்க, மைக் விலை ரொம்ப கூடிடும். 20 மைக் இருக்குது, நீங்க 2 பேர் தான் மைக் கேட்கறீங்க, தூக்கி வீசுமா மடியில. 20 இருக்குப்பா, விலை ரொம்ப கம்மியா போயிடும். ஏனென்றா டிமாண்ட் இல்லாம போயிடும். இதுதான், அதாவது இந்த டோபமைன் நல்ல ஸ்பைக் ஆயிரும். ஒரு யுவதி, அந்த யுவதி இவர் காதலிக்கிற நேரம், ஏன்னா இன்னொரு ஆள் தூக்கிட்டு போகலாம் என்ற ஃபீலிங் வர்ற நேரம் பிரெயின் ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கும், எக்ஸைட்மெண்ட் கூடும், அது நடக்கும். திருமணம் முடிச்ச பிறகு ஏண்டன்னு வந்த பிறகு டிமாண்ட் கம்மி ஆயிடும். சோ பிரெயின் என்ன பண்ண மாட்டா, ஆட்டோமேட்டிக்கா டோபமைன் லெவலை கம்மி ஆக்கிடும். கம்மி ஆக்கினத்தோட இன்னொரு விஷயம் நடக்குது, செரோட்டோனின் என்ற ஹார்மோன் இருக்கு. என்னன்னா இதை சொன்னப்பதான் உங்களுக்கு விளங்கி எனக்குள்ளே உங்களுக்குள்ளே என்ன நடக்குது. இதுக்கு சுபஹானல்லாஹ் சைக்காலஜி என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க. அப்ப இந்த சொல்யூஷன் கிடைச்சிடும் என்பதுக்கு சொல்றேன். செரோட்டோனின் என்ற ஹார்மோன் இருக்கு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓசிடி அப்படின்னு ஒரு டிசார்டர் இருக்கு, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். அப்ப என்னன்னா நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க பஸ் பாஸ்வாங்க சில நேரம். என்னன்னா பாத்ரூம் போயிட்டாங்கன்னா
நிறைய நேரம் குளிச்சுட்டே இருப்பான், 1 hour 2 hour, ஆனாலும் திருப்தி இல்லை. கதவு பூட்டினா நாய் இல்லையா, பூட்டினா 4 தடவைக்கு பார்ப்பாங்க. இப்படி பலதான் வரும். நான் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். இதுக்கு ஓசிடி இருக்கு. இந்த ஓசிடி நடக்கிற நேரம் செரோட்டோனின் ஹார்மோன் அப்படி குறைஞ்சிடும். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். செரோட்டோனின் ரொம்ப கம்மியாயிடும். கம்மி ஆயினா ஆட்டோமேட்டிக் எங்க பிரெயின் என்ன செய்யும்டா, ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப 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 பார்க்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செரோட்டோனின் கூடிட்டா பல விஷயத்தை பார்க்கும். காதலிக்கிறவனுக்கு என்னையா நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, டோபமைன் கூடுது, எக்ஸைட்மெண்ட் வருவது. செரோட்டோனின் கம்மி ஆகினா அந்த புள்ளதான் எல்லா நேரம் 2 மணிக்கு எழுப்பிட்டு உடனே மெசேஜ் அனுப்புவான், சாப்பிட்டீங்களா? அவனுக்கு அந்த புள்ளதான் ஞாபகம் வரும். திரும்ப எப்ப பார்த்தாலும் எது வாங்கினாலும் அந்த புள்ள ஞாபகம் வரும். செரோட்டோனின் கம்மி ஆகுது. பாருங்க உள்ளுக்குள்ளே எப்படி நடக்குது. இது ஏன்டா திருமணத்துக்காக வேண்டி இறைவன் படைச்சு வச்சுக்கிறான். ரீப்ரொடக்ஷன். திரும்ப ஒரு குழந்தை உருவாகணும்னா ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்றதுக்கு தான் இந்த பயாலஜிக்கல் செக்ஷன் நடக்குது. டோபமைன் கூடி செரோட்டோனின் குறைஞ்சதோட சில பேர் அவனை ஃபர்ஸ்ட் கண்டா கையெல்லாம் அப்படியே வேர்க்கும். இந்த பாம்பு வந்து வேர்க்க ஆரம்பிக்கும். ஹார்ட் படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அது என்னன்னா எட்ரினலின் ஹார்மோன், தமிழ்ல அதிரினலின் என்று சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் சுரப்பிச்சுன்னு வைங்க. என்னைக்காவது ஒரு நேரத்துல நான் இப்படி இருக்கிறேன், என்ன ஒரு பெரிய நாய் திறக்கிட்டு வருதுன்னு வைங்க, நான் போய் பெரிய ஒரு மதிலை தாண்டிடுவேன். பெரிய ஒரு வாழை தாண்டி பாஞ்சது. எப்படிப்பா பாஞ்சேன்னு எனக்கே தெரியாது. அதிரினலினை பொறுத்தவரை நம்ம நினைச்சே பார்க்க சில காரியங்களை எங்க உயிருக்கு ஆபத்துண்டா அது சுரப்பி அந்த மாதிரி டைம்ல எங்களை பாதுகாக்கும். இது காதலிக்கிற நேரம் அது வருவது. காதல சொன்னா ஃபெயில் ஆயினா என்ன ஆயிரும், என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன ஆயிரும், சில டைம்ல படப்படப்படன்னு நெஞ்சு அடிக்கும். இந்த இடத்துல அப்படியே ஒரு வேர்வை வரும். சோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரப்புது. இதனால டோபமைன் புள்ள கையில போன் இருக்கு பாருங்க, யூடியூபை கொடுத்து பாருங்க பார்ப்போம். டோபமைன் சுரக்கும். டோபமைன் என்றது வந்து சில சரக்குகள், சில நீங்க குடிப்பாங்க பாருங்க, கல்வி சாராயம், அதை அடிச்சா டோபமைன் கூடும். அதனாலதான் அந்த அடிக்ஷன் என்று சொல்றது. டோபமைன் எப்ப கூடிட்டோ அதுக்கு பிறகு ஒரு எலிக்கு ஒரு பரிசோதனை பண்றாங்க டோபமைன் கொடுத்து. அதுக்கு பிறகு டோபமைனை நிறுத்திட்டு சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாதான். ஏன்னா டோபமைனுக்கு அடிக்ட் ஆகினா வேற எதுவுமே தேவையில்லை. அந்த டோபமைன் வந்து காதல் இருக்கு. சரிப்பா திருமணத்துக்கு போற அந்த பிள்ளையோட உயிருக்கு உயிரா காதலிக்கிறப்பா, என் உசுர வேணுமெண்டா தர்றேன், நான் எல்லாத்தையும் உனக்காக இது பண்றேன் அப்படின்லாம் பேசுறவங்க ஆண் தரப்பும் பெண் தரப்பும். சோ ஏன் அதுக்கு பிறகு அப்படி நடக்கலன்னு கேட்டீங்கன்னா, பிரெயின் பாக்குது உனக்கு என்ன ஆச்சா, இப்போ உனக்கு என்ன வந்துட்டாவா, ஓகே டிமாண்ட் கம்மி ஆச்சு. அது எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிரும். வழக்கமா எல்லா நாளும் காலையில மாலையில பாக்குறோம். சோ அதனால டோபமைன் லெவல் அது டிக்ரீஸ் பண்ணிடும். சோ நார்மல் ஆகுது. இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுதுண்டா, அப்ப எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துறா, இப்போ ஒரு ஹார்மோன் வருது, அதுதான் நம்ம இளைஞருக்கு சுரப்புறது கம்மியாயிட்டு. பிரச்சனை இறைவனே படைச்சு வச்சுதான். இது காதல் டைம்ல இதை விட பலமான ஒரு ஆள் இருக்கிறாராம், அவர் பேர் ஆக்சிடோசின். இவர் சுரப்பிட்டாருன்னு வைங்க, அது சுரப்பாதான் பிரச்சனை. இவர் சுரப்பினா இவர் டோபமைனை விட பவர்ன்றாங்க சில விஞ்ஞானிகள். என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் பாண்ட். ஒரு சின்ன குழந்தைய பார்க்கற நேரம் உங்களுக்கு அவரை அந்த குழந்தைய எடுத்துட்டு அப்படியே ஏதோ முத்தம் கொடுக்கணும்னு தோணுதா, அந்த குழந்தையோட பக்கத்துல வச்சுட்டு ஏம்மா எப்படிமா செல்லமா பேசணும்னு தோணுதா, அது ஆக்சிடோசின். உங்களுக்குள்ள ஒரு பாண்டை கிரியேட் பண்றது, நம்பிக்கையை, ட்ரஸ்ட். ஒரு சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குள்ள இருந்த அந்த நம்ம இதான் சொல்றேன், அந்த ஹார்மோன் சுரக்கிறத பத்தி ஒரு பேச்சுக்கு அவங்க காட்டின அன்பை பார்த்தா அது டோபமைனால வர எக்ஸைட்மெண்ட் இல்ல, அது வந்து ஆக்சிடோசினால வர பாண்ட். பாண்ட் என்பது ஆக்சிடோசின் நீண்ட காலம் வர 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 தண்ட மனைவி விட்டு பிரிய முடியாத ஒரு நிலைமை உருவாகும். இந்த ஆக்சிடோசின் வந்துட்டா இப்ப பாருங்க டோபமைன் நின்றுட்டு. இப்ப காதல் முடிஞ்ச உடனே வந்து பாக்குறாங்க, கல்யாணத்துக்கு ஒரு ஒண்ணுமே இல்லாத மாதிரி வெறிச்சோடின மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அடுத்த ஹார்மோன் ஒர்க் பண்ணல. அவனுக்கு பிரச்சனை இதுக்கு பிறகு இன்னொரு ஹார்மோன் வரணும். வந்தாதான் அந்த ஹார்மோன் இதை விட ஸ்ட்ரென்த் ஆக்கி திரும்ப அந்த காதலை விட திருமண வாழ்க்கையை சூப்பர் என்று சொல்ற அளவுக்கு. ஆக்சிடோசின் ஒரே நாள் வராது, அதுக்கு 4 ப்ரொசீஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன், ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்ல, மூணாவது தான்
அவங்களோட ஒரு பெரிய பாண்ட் கிரியேட் ஆகும். அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் ஃபர்ஸ்ட் 6 months, சில நேரம் 1 year தாண்டும். இந்த 6 monthக்குள்ளே டிவோர்ஸ் நடந்து முடிச்சு. ஏன்னா இப்ப எல்லாம் அவசரமா கடைக்கு போனாலும் இப்ப தர்றியா அப்பதான் வாங்குவோம். 2 பேருக்கு வந்தாங்கன்னா ஏலாது. சோ அவசரமா பாக்குறாங்க, காதலிக்கிறாங்க 5 வருஷமா, அதே லைஃபை எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு தெரிய உள்ளுக்குள்ள என்னப்பா ஹோமோன் நடக்குதுன்னு இதாக்குறாங்க. சரி, நான் இதோட ரொம்ப டீப்பா தான் பேசிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. பாயிண்ட் நான் சொல்றேன், உள்ளுக்குள்ள இறைவன் இப்படி படைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு என்னப்பா சொல்யூஷன்? 2 பேர் நல்லா வாழணுமா, என்ன சொல்யூஷன்? சுப்ஹானல்லாஹ், அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூப்பரா சொல்லித்தாராங்க. இதை சொல்றதுக்கு நான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லித்தாராங்கன்னா, அவங்க வாழ்க்கையில பிரச்சனையா இந்த ஹோமோன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இன்பேலன்ஸா பேலன்ஸ் ஆகணுமா, யார்கிட்ட போய் பாடம் படிக்கணும்டா, தப்பி தவறியா இந்த படத்துல போய் பாடம் படிக்காது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ் ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹாக்குறாங்க. இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ഖൈറുൻ நிசா, எல்லா பெண்களையும் உட்கார வச்சுட்டு பெண்கள்ல யாரு நல்ல பெண் அப்படின்னு கேட்டா, யாரு நல்ல பெண்? நாங்க என்ன சொல்லுவோம்? தஹஜ்ஜத் தொழுகிற பெண், தப்பில்லை, நல்ல பெண், தர்மம் கொடுக்கிற பெண். பெருமானார் குடும்ப பெண்ணை பத்தி பேசுறாங்க. ഖൈറുன் நிசா, யாரு பெஸ்ட் பெண்? சுப்ஹானல்லாஹ். இந்த ஆக்சிடோசின் எப்ப 2 பேருக்குள்ள சுரக்கும், எப்ப திரும்ப கொண்டு வரும், என்ன உள்ளுக்குள்ள என்ன ஹோமோன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொன்னா அவர் நிறைய டீட்டெயிலா போயிடும். ஒரு பேசிக்லி உள்ளுக்குள்ள என்னமோ நடக்குது, எங்களுக்குள்ள ஏதோ தடைப்படுவது. அதனால சொல்றேன், அமெரிக்கர்களுக்கு இதுக்கு மேல உள்ள இன்பம் தெரியல. இது எப்படிப்பட்ட இன்பம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் பெர்ஃபெக்டான ஒரு டீச்சர், ஒரு ஸ்டார். ஸ்ட்ரெஸ் நேரம் எங்களுக்குள்ள ஒரு ஹோமோன் சுரக்க ஆரம்பிக்கும். எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டுண்டா அதுக்கு வேற ஹோமோன் இப்படி இருக்குது. ஸ்ட்ரெஸ் வந்தா மற்றதெல்லாம் பிரச்சனையா போயிடும். எங்களுக்கெல்லாம் அன்பு பாசனம் தெரியாது. பெருமானாரை கொலை செய்ய வந்ததாக நம்ம படித்தோம். பெருமானாருக்கு மாதிரி பொருளாதார கஷ்டத்தை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். காலையில வந்தா என்னமா இருக்குது, ஒன்றும் இல்லாட்டி இன்னிஸ் ஆகி, இங்கால போனா போர் தளபதி, ஜும்மாவுக்கு அவர் தான் ஏறணும், அவர் தான் ஜக்காத் விநியோகிச்சு கொடுக்கணும், அவர் தான் ஜனாசா வந்தா தொழுவிக்கணும், கதவை தட்டி ஃபத்வா கேட்டால் கொடுக்கணும், ஆண்களுக்கு வகுப்பு நடத்தணும், பெண்களுக்கு வகுப்பு நடத்தணும், அங்கிருந்து அவருடைய வியாபாரத்தை வேற பார்க்கணும், பேர குழந்தைகளுக்கு அன்பான அப்பா, தன் மகளுடைய திருமணத்தை கூட விருப்ப சேர்த்து ஹதீஜா அம்மா இல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணத்தில் ரசூலுல்லாஹ் தன் கையால் விருப்பை செய்து தன்னுடைய மகளுக்கு ஒப்படைக்கிறார். ஒரு தகப்பன் தன் மகளை எங்க அடிக்கடி வீட்டுல தன் விரிப்பை விரித்து, ஃபாத்திமா உங்களுக்கு ரசூலுல்லாஹ் உம்மா இல்லாத குறையை நிவர்த்தி செய்த ஒரு தகப்பனா 5 வக்து பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. எல்லா பிரச்சனையும் அவங்க தலையில இருக்கிற நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி எல்லாத்துலயும் அவங்க தலையில இருந்தா அவங்களால சந்தோஷமா இல்லறத்துல வாழலாமா? யோசிச்சு பார்ப்போம். ஒரு மனைவி, உங்களுக்கு எத்தனை மனைவிப்பான்னு கேட்டா ஒரு மனைவி, 2 மனைவி இருந்தா எப்படி இருக்கும்? உட்டா போதும் நிறைய பேர் சொல்றாங்க. இது ஒன்றே போதும், 2 அதுக்கு மேல அந்த போனஸ் வேணான்றாங்க. சில பேர் ஆசையா கேட்கிறாங்க, சில பேர் வேணான்றாங்க. அந்த ஆசையா கேட்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் விளப்பம் இல்லை, திருமணம் முடிக்காதவங்க அப்படி மாதிரி நினைக்கிறாங்க. இந்த காலத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா டென்ஷன். இந்த பொருளாதாரம் இவ்வளவு கொடுத்தும் பத்தாதண்டா, இதுக்கு மேல இன்னொரு பொம்பளை வச்சுட்டு இதை விட டபுளா உழைச்சா கிட்னியும் போயிரும், ஹார்ட்டும் போயிரும், இப்பவே பாதி போற மாதிரி இருக்குது அப்படின்னு சில ஆண்கள் சொல்றாங்க. பிரச்சனை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு 11 மனைவிமார்கள், ஏக காலத்துல 9 மனைவி. பெருமானாருக்கு 9 மனைவி. இன்றைக்கு இந்த மனைவி என்ன, நாளைக்கு அந்த மனைவி. இப்ப ஆயிஷா அம்மா தான் ஓபன் புக்கா எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. சில மனைவிமார்கள் சில செய்திகளை மட்டும் சொல்றாங்க. ஆயிஷா அம்மா ஃபுல் கிளியரா அத்தனையும் சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் நான் நினைக்கிறேன், டைம் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு நீங்க கொஸ்டின் கேளுங்க, நாளைக்கு மற்றதை பார்ப்பேன். என்ன சொல்ல, இந்த தலைப்பு பெருசு, இதை தொட்டா பல மணி தியாகம் போயிடும். ஆனா அதை வேண்டிக் கொண்டதுக்காக வேண்டி நம்ம என்னன்னா இது இந்த டைம்ல செஞ்சு அதை கொஞ்சம் டீட்டெயிலா விளக்க வேண்டி வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிற டைம்ல பேசி வைக்கிற நேரம் 6 வயசு. அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்றதுக்கு தொடங்குற நேரம் வயதுக்கு வந்ததுக்கு பிறகு, மதீனாக்கு வந்த பிறகு 9 வயசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 ஆண்டுகள் வாழ்றாங்க. யோசிச்சு பாருங்க பார்ப்போம், பெருமானாருக்கு ஆயிஷா அம்மாவுக்குள்ள டிஃபரெண்ட் எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க?
எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்? 54 வருடம் டிஃபரெண்ட். பெருமானாருக்கும் ஆயிஷா அம்மாவுக்கும் சரி 45 வருடம் டிஃபரெண்ட். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா அம்மாவுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. இவ்வளவு டிஃபரெண்டா இருந்தா நம்ம சில பேர் திருமணம் முடிச்சு கொடுத்தா சொல்லுவோம், அந்த சின்ன பிள்ளை கொண்டு போய் இவருக்கு பிடிச்சி கொடுத்தா பிரச்சனை வராம இருக்குமா, அல்லது இப்படி மாறியும் பேசுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் 40 வயசு கதீஜா அம்மாவோட வாழ்ந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் 15 வருஷம் பேக்ல இருந்தாங்க. மக்காவுல ஃபுல்லாவே கதீஜா அம்மா தான், வேற யாரும் திருமணம் முடிக்கல. மதீனாவுல ஆயிஷா அம்மா உட்பட நிறைய பேர் முடிக்கிறாங்க. இவங்க தான் வயசு குறைந்தவங்க, ஆயிஷா அம்மா. சோ திருமணம் முடிச்சதுக்கு பிறகு 2 வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கதீஜா அம்மாவோட வாழ்ந்த வாழ்க்கை தனியா படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறக்கவே இல்லை, அது அற்புதமான ஒரு வாழ்க்கை. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தங்கச்சி வந்து கதவை தட்டு நேரம் கதீஜா குரல் என்பாங்க ரசூல். ஆயிஷா நாயகி சில நேரம் கடிஞ்சு கொள்வாங்க, இன்னும் மறக்கலையான்னு கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க ஹீராவில் நிற்கிற நேரம் அந்த அம்மா தான் அமீரத்துல் குறைஷ் பெண்களின் தலைவி என்று சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய சல்லி அவங்களுக்கு. அவங்கள பெண் கேட்டாங்க, அபூஜெல்லாம் பெண் கேட்ட அளவுக்கு பெரிய பணம். ஆனா அவங்க ரசூல்லா தன்னை வேலை செஞ்ச ரசூல்லாவை திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க சாப்பாடு எடுத்துட்டு ஜபல் நூர் ஈரான் கோய்க்கு அவங்க ஏறி கொடுக்குறாங்க. 5 வருஷமா ரசூல்லா அங்க போயிட்டு வர்ற பழக்கம் இருந்துச்சு. ஒரு நாள்ல வகை வரல, 5 வருஷமா போய் அங்க தனி இருந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. தனி இருந்து ஓடி வந்து கதவை தட்டி ஜம்மீலோனி ஜம்மீலோனின்னு தட்டுற நேரம் கதீஜம்மா பாஞ்சு விழுந்து, இந்த நைட்ல தேவையா, வீடு இல்லையா, எவ்வளவு சொத்து செல்வம் இருக்குது, 6 பிள்ளைகள் பெத்து போட்டிருக்கிறோம், இதுக்கு மேல கோயில போயிட்டா இருக்கிறதுன்னு கேட்கல, என்ன போத்துங்க கதீஜா, என்ன போத்துங்கன்னு சொல்ற நேரம் போத்திட்டு சொன்னாங்கல்ல, அல்லாஹ் ஒரு நாள் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்றீங்க, அனாதைகளை பராமரிக்கிறீங்க, இப்படி எல்லாம் பட்டியல் போடுறாங்க கதீஜா அம்மா. அந்த வாழ்க்கை தனி. ஆயிஷா அம்மாவோட வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி சொல்லணும்? ரசூலுல்லாஹ் இந்த பாடத்தை நடத்துறதுக்கு தகுதியானவர் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை, ரசூலுல்லாஹ் தான் என்பதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவியும் ரசூலுல்லாஹோட வாழ்ந்த டிவோர்ஸ் பண்ணல, வெளியில போயிட்டு இவர் இப்படிதான் சொல்லல. பொருளாதார இன்னைக்கு ஒரு மனைவியை கூட்டிட்டு வருவாங்க, அவங்க நிஜமா அனுபவிச்சிருப்பாங்க, நாங்களும் அனுபவிச்சிருப்போம் எல்லாரும் அப்படின்னா. ஆனா நீங்க பொருளாதாரத்தை கொஞ்சம் இறுக்கி பாருங்க பார்ப்போம், சாப்பிடறதுக்கு வழி இல்லாம 2 கிழமை வச்சு பாருங்க பார்ப்போம், ஓடிடுவாங்க. அது அவங்க தாங்குவாங்கன்னு சொல்லி, அதான் நோமல் தான் இது கொடுக்கலடா. ஆயிஷா அம்மாக்கு எத்தனை வயசு? நாங்கள் நிலா பிறைய பார்க்கிறோம், அடுப்புல பூனை படுக்குது, அடுத்த பிறைய பார்க்கிறோம், அடுப்புல பூனை படுக்குது, எத்தனை வயசு? இதெல்லாம் பேசுறவங்க எத்தனை வயசு? அஸ்வதான். நாம 2 கருப்புகளை சாப்பிடுறோம், 2 கருப்புனா ஈச்ச பழமும் தண்ணிக்கும் கருப்புடுவாங்க. இதை சாப்பிடுறோம், 2 பிறைகள் 1 மாதம் இப்படிதான் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்க ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தோம், எங்கள்கிட்ட சாப்பாடு இருக்கல. பெருமானார்ட்ட ஒரு தடவை ஹைபரை பிடிக்கிற டைம்ல பணம் வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டி கேட்கறாங்க. அல்லாஹ் விரும்பல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு பொருளாதாரத்தை ரசூலுல்லாஹ் கூட்டி கொடுக்கிறது இல்ல நபியே, அதுதான் அளவு. உங்க மனைவியா இருந்தா இப்படிதான் வாழணும். அல்லாஹ் அந்த ஏழ்மையை தான் கொடுத்தான். எல்லாரும் வந்து கேட்கிற நேரம் அல்லாஹ் சொன்னா, விருப்பம்டா இப்படி வாழ சொல்லுங்க, இல்லண்டா அவங்க டிவோர்ஸ் பண்ணுங்க. 29 நாட்கள் ரசூலுல்லாஹ் மனைவிமாரோட பேசலன்ற செய்தி நீங்க படிச்சிருப்பீங்க. எவ்வளவு கஷ்டமான நேரம் வேண்டா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்கன்னா அவங்க மகளும் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தது பேசுறது வேற. பெருமானார் வீட்டுக்குள்ள அந்த 29வது நாள் அந்த படம் பிடிச்ச மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வந்தா ரசூலுல்லாஹ் கீழ் ஆடையோடு மேலாடை இல்லாம தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஈச்ச மரத்தால் செய்யப்பட்ட கட்டில்ல. பெருமானார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டு எழும்புறாங்க. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய சிவப்பு கன்னங்களையும் உடம்புலையும் அந்த ஈச்ச மரத்து கயிறால செய்யப்பட்ட அந்த கட்டில தூங்கி நல்லா அந்த அச்சு இருந்துச்சு. பெருமானார் பஞ்சனி மெத்தையில தூங்கல. அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்பினா அந்த அச்சு அப்படியே நின்றுச்சு. நான் பெருமானாரை பார்த்து தேம்பி தேம்பி அழுதேன். அல்லாஹ்வுடைய தூதர் பேச வந்தது என்னவோ, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல நின்றவரு ரசூலுல்லாஹ்வை பார்த்து அழுகிறார். என் கண்ணு போகுது, வீட்டுல கொஞ்சோண்டு கோதுமை தொங்குது, அந்த இதுல பையில தண்ணி கொஞ்சம் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன். அவங்க கேட்டாங்க, ஏன் உமர் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் உமர் பேசுங்க என்னன்னு கேட்டாங்க. அதான் ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களோட கதைக்காம அல்லாஹ் சொல்லிட்டான், அவங்க இதுல வாழ விருப்பம்டா வாழுங்க, இல்லைண்டா அவகாசம் கொடுத்து அவங்களை பிரிச்சு அனுப்பிடுங்கட்டாங்க. சோ 29 நாள் அவங்க பேசல. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தடுத்து வைக்கிறா. எதுக்கெண்டா யாரு ரசூலுல்லாஹ்னு ஒட்டுமொத்த வேர்டையும் காட்டு. இவ்வளவு செஞ்சு இவ்வளவு வேணாம் என்று சொல்லி போங்க என்று சொல்லி ஒரு பெண் பெருமானாரை விட்டு போகலண்டா அந்த கவர்ச்சி சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உமர் பின் கத்தாப் அலப்போக்கில் வேணாம் உமர் அழாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ்.
ஏன் அழுகிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தான் இந்த நாட்டுக்கு, இந்த எங்களுக்கு தலைவர், காத்தமுல் அன்பியா, ஷாமுல உள்ளவங்க என்னெல்லாம் வச்சு அவங்க மன்னர்கள் என்னெல்லாம் சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. உங்க லைஃப் இப்படி இருக்குதே யார சொல்லலாம், நீங்க ஏன் அப்படி வாழக்கூடாது யார சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வரியில கதையை முடிக்கிறாங்க. உமர், அல்லாஹ் எங்களுக்கு அவங்களுக்கு துனியாவை கொடுத்துட்டு எங்களுக்கு ஆகிராவை தந்திருக்கிறார். அல்ல அவங்களுக்கு துனியா லனல் ஆகிரா. உமர், எங்களுக்கு ஆகிரா போதாதான்னு கேட்டாங்க. இதை பொருந்தி கொள்ள மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு துனியாவை கொடுத்துட்டான் உமர், எங்களுக்கு ஆகிரா வாக்களிச்சிருக்கிறான். இது திருப்தி இல்லையா? பொருந்து கொள்ள மாட்டீங்களா? உடனே யார சொல்லலாம், ஆமான்னு பொருந்து கொள்ற. நான் இந்த இதை ஏன் சொல்றேன்டா, இந்த டைம் தான் பெருமாள் அவ்வளவு இது. அந்த டைம்ல ரசூலுல்லா ஏழ்மையா, கைவருக்கு பிறகு பணம் வரப்போகல அள்ளி அள்ளி கொடுத்த ரசூலுல்லா தனக்கு ஏழ்மையே தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. சோ மனைவிமார்கள் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ் வேணான்ட்டான். ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்க இப்படிதான் வாழணும் பட்டான் அல்லாஹ், அவங்க இப்படித்தான் வாழணும். ஒரு மனைவி வெளியே போகல ரசூலுல்லாஹ்வுக்கு. சோ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு நீங்க வேற எங்கேயும் போக கூடாது. எல்லா சைக்காலஜி, எல்லா ஹோமோன்ஸும் ரசூலுல்லாஹ் சொல்றேன், நான் செய்தியை சொல்றேன், எல்லாம் பேலன்ஸ் ஆகி ஆக்சிடோசின் நல்லாவே சுரப்பி பெரிய பாண்டை கிரியேட் ஆகி லைஃப் ஸ்மூத்தா ஓடும். இந்த ஹதீஸ் நேரடியா நம்ம உளவியலை படிச்சுட்டு வர டைம்ல இந்த ஹதீஸ் ரொம்ப அற்புதமான ஒரு இதை சொல்லி தருது.